කරු කිඩ්නන් සෙල්වරාජ් මන්ත්‍රතුමා ඔබතුමාට විනාඩි 8ක කාලයක් ලැබෙනවා. சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ தவிசாளர் அவர்களே, 2026ஆம் ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இந்த வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பின் போது இந்த உயரிய சபையிலே உரையாற்றுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையிலே முதலாவதாக இந்த 2026ஆம் ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வரவு செலவு திட்டத்திலே இந்த நாட்டின் அதிமேதகு ஜனாதிபதி கௌரவத்திற்குரிய அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். 1750 ரூபாவாக. கௌரவத்திற்குரிய தவிசாளர் அவர்களே, அது விசேஷமாக இலங்கையில் இருக்கின்ற தோட்ட தொழிலாளர்களின் வரலாற்று வெற்றியாகும். அந்த வரலாற்று வெற்றியின் உச்சநாயகனாக இன்றிருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வரலாற்றில் பதியப்படுவதை எவராலும் தவிர்க்க முடியாது. கௌரவத்துக்குரிய தவிசாளர் அவர்களே, ஏன் அவ்வாறு கூறுகின்றோம்? நாம் அனைவருக்கும் தெரியும், பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வரலாறு என்பது, சம்பள உயர்வு வரலாறு என்பது போராட்டம் நிறைந்த ஒரு வரலாறாகும். 1939ஆம் ஆண்டு முள்ளோயா தோட்டத்திலே தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வுக்கான போராட்டத்திற்கான பிள்ளையார் சொல்லி போடப்படுகின்றது. அப்பொழுது 16% இருந்த தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை மேலும் 10% உயர்த்தி தருமாறு கேட்ட பொழுது அன்றைய ஆட்சியாளர்கள் கோவிந்தன் என்ற தோட்ட தொழிலாளி சுட்டுக்கொலை செய்யப்படுகின்றார். அந்த வரலாறு என்பது போராட்டம் மிக்க வரலாறாகும். கௌரவத்திற்குரிய தவிசாளர் அவர்களே, ஆனால் இன்று இந்த நாட்டிலே உழைக்கும் வர்க்கத்தின் ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கின்றது. உழைக்கும் வர்க்கத்தின் உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் இலங்கையின் உழைப்பாளர் பாட்டாளி வர்க்கமாகிய தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு 1750 ரூபாவாக வரையறுத்து அதிகரிக்கப்பட்டிருப்பது என்பது வரலாற்று வெற்றியாகும். போராட்டம் இல்லாமல், ஆர்ப்பாட்டம் இல்லாமல், கெஞ்சல் இல்லாமல் பெற்றுக்கொள்ளப்பட்ட இந்த சம்பள உயர்வாகும். இந்த சம்பள உயர்வு சம்பந்தமாக கடந்த காலத்திலே தொழிலாளர்களின் சார்பாக போராட்டம் செய்த பிரதிநிதி என்ற வகையிலே நான் தொடர்ச்சியாக சம்பள உயர்வு போராட்டம் என்றால், தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு போராட்டம் என்றால் அது போராட்டத்தின் பிரதிபலனாகும். ஆனால் இப்பொழுது நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கின்றோம். இப்பொழுது ஆட்சிக்கு வந்து சம்பளத்தை உயர்த்துவோம் என்று கூறியவுடன் மலையகத்தை இதுவரை நாள் பிரதிநிதித்துவம் செய்த தொண்டமான் அணியினர், விசேஷமாக இந்த சபையில் இப்பொழுது இல்லாவிட்டாலும் கூட, இப்பொழுது சபையில் இல்லை ஜீவன் தொண்டமான் அவர்கள் இருப்பாரேயானால் மிகவும் நன்றாக இருக்கும். கௌரவத்துக்குரிய தவிசாளர் அவர்களே, இல்லை, முடியுமாக இருந்தால் 10 ரூபாவை உயர்த்தி காட்டுமாறு கூறினார். ஆனால் இந்த அரசாங்கம் தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளத்தில் 200 ரூபாவை உயர்த்தி இருக்கின்றது. அது மட்டுமல்ல, வரலாற்றில் 200 ரூபாவை மேலதிகமாக வருகையினால் கொடுப்பனவாக அரசாங்கம் நேரடியாகவே தலையிட்டு திரைசேரியிலிருந்து பெற்றுக் கொடுப்பதற்கு ஏதுவான வழிவகைகளை செய்திருக்கின்றது. அன்று ஜீவன் அவர்கள் கூறினார் 10 ரூபாவை முடிந்தால் உயர்த்தி காட்டுமாறு. ஆனால் இன்று 200 ரூபாய் அடிப்படை சம்பளமாக உயர்த்தப்பட்டிருக்கின்ற பொழுது, ஜீவன் அவர்களே, நீங்கள் உங்களது பதவியில் இருந்து விலகுவீரா, ராஜினாமா செய்வீரா? அப்படி முடியாவிட்டால் ஜீவன் அவர்கள் தோட்ட தொழிலாளர்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும். ஏன் 10 ரூபாய் கூட சம்பள உயர்வை பெற்றுக்கொள்ள கூடாது என்று கனவு கண்டவர் தான் ஜீவன் தொண்டமானவர்கள். எனவே இன்று உயர்த்தப்பட்டிருக்கின்றது அடிப்படை சம்பளத்தில் 200 ரூபாய், மேலதிக கொடுப்பன வருகை நாளுக்கான கொடுப்பனவாக 200 ரூபாவை அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது, ஜீவனின் அநீர தோட்டங்களிலும் தொழிலாளர்கள் மத்தியிலும் பொய்யான கருத்துக்களை பரப்புரை செய்கின்றார்கள். வருகை நாள் குறையுமானால் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் அந்த 200 ரூபாய் கிடைக்காதாம். அதாவது பரம்பரை பொய்யர்களின் இறுதி பரம்பரை பொய்யரின் பொய்யாக இது வரலாற்றில் பதியப்பட வேண்டும். கௌரவத்திற்குரிய தவிசாளர் அவர்களே,
தோட்டத் தொழிலாளர் ஒரு நாள் வேலைக்கு சென்றால் கூட அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்ட அந்த வருகை கொடுப்பனவு வழங்கப்படும். இதை ஜீவன் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இவ்வாறு ஜீவன் துள்ளும் பொழுது, சம்பள உயர்வை கண்டு அஞ்சும் பொழுது, மறுபக்கம் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் செந்தில் தொண்டமான் என்ன கூறுகின்றார்? இந்த வரவு செலவு திட்டத்தை வரவேற்கின்றார். அவர்களுக்குள்ளும் இரு கருத்துக்கள் கௌரவத்துக்குரிய தவிசாளர் அவர்களே. அதனால் இன்று முன்மொழியப்பட்டிருக்கின்ற இந்த வரவு செலவு திட்டத்தில் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நாம் அனைவருக்கும் தெரியும், 2005ஆம் ஆண்டு ஒரு தோட்ட தொழிலாளியின் நாள் சம்பளம் 135 ரூபா. அதே 2017ஆம் ஆண்டு ஒரு தோட்ட தொழிலாளியின் சம்பளம் 500 ரூபா. அவ்வாறாக இருந்தால் கிட்டத்தட்ட 12 வருடங்களின் பின்னர், அதாவது 12 வருடங்களின் பிறகு திருப்பி பார்த்தால் ஒரு தோட்ட தொழிலாளிக்கு ஒரு சிறிய குறிப்பிட்ட தொகையே கடந்த காலங்களில் அதிகரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காண்கின்றோம். 12 வருடங்களின் பின்னர் 365 ரூபாய் அதிகரித்திருந்தது 2005ஆம் ஆண்டிலிருந்து 2017ஆம் ஆண்டு வரை. அப்பொழுது இந்த நாட்டின் ஆட்சியாளர்களின் தூணாகவும் எடுபடிகளாகவும் இருந்தவர்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரசினர். ஆனால் இந்த அரசாங்கம் ஒரே வருடத்தில் 400 ரூபாவை அதிகரித்திருப்பதும் அது வரலாற்றின் வெற்றியாகும். அது மட்டுமல்ல, தோட்டப்புறங்களின் உட்கட்டமைப்பு வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு அதிகளவான நிதியை ஒதுக்கி தோட்டங்களில் உள்ள உள்வீதிகள், தோட்டங்களில் உள்ள பிரதான வீதிகள், குடிநீர் திட்டங்கள், போக்குவரத்து திட்டங்கள், உல்லாச பயணத்துறையை தோட்டப்புறங்களின் ஊடாக கட்டியெழுப்புவதற்கான வேலை திட்டங்களை இந்த அரசாங்கம் முன்னெடுக்கின்ற பொழுது, ஒரு புறம் தங்களுக்கு எதிர்காலத்தில் அரசியல் செல்வாக்கு இழக்கப்படும் அதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை தேசிய மக்கள் சக்தியினர் மலையகத்தில் முன்னெடுப்பதை காண்கின்ற பொழுது, ஜீவன் தொண்டமானுக்கு செய்வது அறியாது என்னவென்று தெரியாது இங்கு ஏதேதோ உளறி செல்லுகின்றார் கௌரவத்துக்குரிய தவிசாளர் அவர்களே. எனவே மலையகத்தில் உள்ள பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வை பெற்றுக் கொடுத்த அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கும் அகில இலங்கை தோட்ட தொழிலாளர்களின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.